கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இந்த பகுதி முழுவதுமாக, இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுவதுமாக நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு, அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்கம் கொடுத்துட்டு வரார். இது சொல்லிட்டு கடைசியா கன்க்ளூஷன் கொடுக்கிறார். ஆகையால் இப்படி நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருப்பதனாலே இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல, நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும், நீங்க ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டீங்கன்னா அது ஒருபோதும் என்ன செய்யாது, வீணா போகாது. விருதாவாயிராதனா வீணாகாது. அப்போ நீங்கள் கர்த்தருக்காக எடுக்கிற பிரயாசம் வீண் போகாது சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, உறுதியாயிருங்கள், உறுதியாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகமான வார்த்தைகளை சொல்கிறார். இப்ப 2 வார்த்தையை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். அடுத்து அவர் சொல்றாரு கர்த்தருடைய கிரியை. ரெண்டுமே ஓரளவுக்கு ஒன்று போல தோன்றினாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. சரியா? கர்த்தருடைய கிரியையிலே நீங்கள் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், பெருக வேண்டும். எப்பொழுதும் பெருகணும் அப்படின்னா சில சமயங்கள் உங்களுக்கு என்ன வரும், சோர்வுகள் வரும். சில சமயங்கள்ல அடப்போடா எதுக்கு நம்ம செய்யணும், செய்யறதுனால எனக்கு என்ன வந்துச்சு, கெட்ட பேர் தான் வருது, நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். அப்படி இல்லாமல் உறுதியாயிருங்கள், கர்த்தருடைய கிரியையிலே நீங்கள் பெருகுங்கள். ஏன்னா ஏன் உங்களுடைய பிரயாசம் விருதாவாய் போகாது. ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, உயிர்த்தெழுதல் இருக்கு. அந்த உயிர்த்தெழுதல் நாட்கள்ல உங்களுக்கு என்ன உண்டு, வெகுமதிகள் உண்டு. அதை தான் அவர் சொல்றார். நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குமானால் அங்க வெகுமதிகள் இருக்கிறது. ஒருவேளை உயிர்த்தெழுதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, செத்ததோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நீங்க பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருக்காக நம்ம கிரியை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா வாழ்க்கை இதோட முடிகிறது, நமக்கு வெகுமதிகள் கிடைக்க போறது கிடையாது. உங்களுக்கு ரிவார்டு இருக்கிறதுனால, வெகுமதிகள் பிரதிபலன் கர்த்தர் கொடுப்பதனாலே நீங்க என்ன செய்யுங்க, உற்சாகமாக இருங்கள், உறுதியாக இருங்கள், அசையாமல் இருங்கள். இந்த கிரியையிலே எப்பொழுதும் என்ன செய்யுங்க, பெருகுங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல எபிரேய ஆக்கியோன் இப்படியாக எழுதுகிறார், உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. கர்த்தர் நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தை அவர் மறந்து போக மாட்டார். அவர் மறக்கிற தேவன் அல்ல. நம்ம கூட மறந்துடுவோம், நம்ம என்ன செஞ்சோம், அவங்க எவ்வளவு செஞ்சாங்க, இதெல்லாம் மறந்துடுவோம். 1000 நல்லது பண்ணுங்க, ஒரு கெட்டது செய்யும் போது அதுதான் நமக்கு என்ன செய்வாங்க, பெருசா நினைக்கும், அந்த நல்லதெல்லாம் போயிடும். தேவன் நம்முடைய பிரயாசத்தை அவர் மறந்து போகிறவர் அல்ல. அங்க சொல்றாரு, உங்கள் கிரியையும், நீங்க செய்யற கிரியைகள், உங்களுடைய கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும், நீங்க ஏற்கனவே செய்ததும் சரி, செய்து வருகிறதும் சரி. அப்ப கொரிந்தியர்ல அவர் சொல்லும் பொழுது, உங்களுடைய பிரயாசம் ஏற்கனவே நீங்கள் பட்ட பிரயாசமா இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய போற செய்து வருகிற அல்லது செய்ய போகிற கிரியையா இருந்தாலும் சரி, அதை தேவன் மறந்து போக மாட்டார். உற்சாகமாக நிலைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தினாலே அதை செய்யுங்கள், அதற்கு பிரதிபலன் உண்டு. கர்த்தர் மறந்து போக மாட்டார். உங்கள் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அப்படின்னு சொன்னார். சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் இந்த தீர்க்கதரிசிகளில் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதை என்ன செய்கிறார், தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார்.
இப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே பிரயாசப்படணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய பிரயாசம் எப்படி இருக்கு? உலக பிரகாரமா இருக்கு இல்லையா? உலகத்துக்காக வேலை செய்யணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வீட்டை கட்டணும், சம்பாதிக்கணும், நல்லது வேண்டான்னு சொல்லல. ஆனா அதோடு கூட கர்த்தருடைய பிரயாசங்களை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? நான் கர்த்தருக்காக என்ன பிரயாசப்படுகிறேன் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை படிக்கிறேனா, ஜெபிக்கிறேனா, கர்த்தருக்காக என்னுடைய ஊழியம் இருக்கிறதா, நான் எந்த அளவுக்கு என்னுடைய செயல்பாடுகள் கர்த்தருக்காக இருந்திருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எப்படி இருக்கேன், சபை வாழ்க்கையில் எப்படி இருக்கேன், சமுதாயத்தில் எப்படி இருக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்காக எடுக்கிற பிரயாசங்கள் வீண் போகாது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே எழுதும்போது எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:2, உன் கிரியையையும் உன் பிரயாசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், ஒவ்வொரு சபைக்கும் அங்க சொல்லும்போது சொல்றார், உன் கிரியை அறிந்திருக்கிறேன். எல்லா சபைக்கும் சொல்றார், உன் கிரியை அறிந்திருக்கிறேன். சில டைம் நம்ம சொல்லுவோம்ல, எல்லாம் தெரியும்டா, நீ பண்றது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ செய்யறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கிரியை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பிரயாசத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பிரயாசம் எதுக்காக இருக்கு, நம்முடைய கிரியை எதற்காக இருக்கிறது என்பதை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதற்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். மற்றவங்களை பார்க்க வேணாம், அவன் இப்படி செய்றான் இவன் இப்படி செய்றான் இல்ல, நான் எப்படி செய்றேன், நான் ஆண்டவருக்காக எடுக்கிற பிரயாசம் என்ன. தெசலோனிக்கே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுறார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் அன்பின் பிரயாசத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ தெசலோனிக்கே சபையாருக்கு அவர் எழுதும்போது சொல்றார், உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய கிரியை, இது எல்லாத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுல ஒரு காரியத்தை அவர் இணைத்து சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசத்தையும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்பிக்கை, சரியா? அவருடைய நம்பிக்கையும் அறிந்திருக்கிறோம் சொல்லி சொல்றார். அவருடைய பிரயாசம், அவருடைய கிரியை, அவருடைய பிரயாசம் என்ன, அன்பின் பிரயாசம் என்ன, அதை 9, 10 ஆகிய வசனங்கள்ல அவர் கோடிட்டு காண்பிக்கிறார். நீங்கள் மெய்யான ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்கள் என்பதுதான் அவர்கள் எடுக்கிற பிரயாசம். நம்முடைய பிரயாசம் எப்படி இருக்கு? இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நான் என்ன ஊழியம் செய்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அல்லது சபைக்கு அல்லது மற்ற கர்த்தருடைய எந்த ஒரு காரியமா கர்த்தருடைய காரியங்களுக்கு நான் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறேன். சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதிச்சுட்டு போறது அல்ல நம்முடைய பிரயாசம், நம்முடைய கிரியை. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எடுக்கிற பிரயாசம், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில உங்களுடைய சாட்சி, உங்களுடைய பிரயாசம், சமுதாயத்துல சபையில உங்களுடைய பிரயாசம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய கிரியை எப்படி இருக்கிறது, கர்த்தர் அதை கண்ணோக்கி பார்க்கிறார். அதற்கு ஏற்ற பிரகாரமாக அவர் பிரதிபலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இவங்களுடைய கிரியை பாருங்க, தெசலோனிக்கேயர்களுடைய கிரியை அவர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் இந்த ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, விக்கிரகங்களை விட்டு விட்டு வந்திருக்கிறீங்க. அவர்களை விக்கிரகங்களை விட்டு விட்டு வந்தார்கள், அது அவர்கள் செய்த கிரியை. இவருடைய பிரயாசம் என்ன, கர்த்தருக்காக அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். ஸோ நம்முடைய பிரயாசம் எப்படி இருக்கிறது? கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்கிறார், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 இருந்து, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல். அப்போ 11ஆம் அதிகாரத்துல அஸ்திபாரம் எதுன்னு சொல்றாரு, கிறிஸ்து. அப்போ உங்களுக்குள்ளாக கிறிஸ்து என்கின்ற அஸ்திபாரத்தை நீங்கள் போட்டு வைத்திருக்கிறீர்கள். இந்த அஸ்திபாரத்தின் மீது நீங்கள் எப்படிப்பட்ட கிரியை செய்கிறீர்கள், அதான் கொஸ்டின், அதான் கேள்வி. உங்களுக்கு போடப்பட்ட அஸ்திபாரம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து என்கின்ற அஸ்திபாரத்திலே நிலைத்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட கிரியைகளை நீங்கள் செய்கிறீர்கள். 12ஆம் வசனம், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால். நிறைய மெட்டீரியல் சொல்றாரு. என்னெல்லாம் சொல்றாரு, பொன் வெள்ளி, அப்புறம் கல் இல்லையா, மரம் வைக்கோல் விலையேற பெற்ற கல், இதெல்லாம் நிறைய மெட்டீரியல் சொல்றாரு. இவை எதை வச்சு நீங்க கட்டுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ். இப்படிதான் கட்டணும்னு இல்லை, எப்படி வேணாலும் நீங்க கட்டுங்க. ஆனா
அதுக்கு ஏற்ற பிரதிபலன் உங்களுக்கு உண்டு. என்ன நடக்குது? 13வது வசனம், அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நீங்க என்ன செய்றீங்களோ அதான் வெளியாகும். ஆண்டவர் சொல்றார் வெளிப்படுத்தின விசேஷத்துல, இதோ நான் வருகிறேன், நான் வரும்போது அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. நீங்க என்ன செய்றீங்களோ அதான் கிடைக்கும். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். நான் என்ன செய்யறேனோ அதுக்கான பிரதிபலனை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். கர்த்தருடைய கிரியையில நான் எப்படிப்பட்ட கிரியை செய்துட்டு இருக்கேன், என்ன பிரயாசத்தை நான் எடுத்துட்டு இருக்கிறேன், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சபை வாழ்க்கையா இருந்தாலும் சரி, என்னால இந்த சபையில நான் என்ன பிரயோஜனமா இருக்கிறேன், தனிப்பட்ட முறையில் நான் கர்த்தருக்கு என்ன பயனுள்ள நிலைமையில இருக்கிறேன், சமுதாயத்தில் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நீங்க என்ன செய்றீங்களோ அதனுடைய வேலைப்பாடு வெளியாகும். 14ஆம் வசனத்துல சொல்றாரு, அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். நிலைச்சிருந்தா உங்களுக்கு என்ன உண்டு? பிரதிபலன் உண்டு, கூலி உண்டு. நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? நஷ்டமடைவீர்கள், பிரதிபலன் கிடைக்காது. 15ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு, ஒருவன் கட்டினது வெந்து போனால். எப்பங்க வெந்து போகும்? இப்போ பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், இதை வச்சு கட்டும் போதெல்லாம் வெந்து போகாது. அக்கினியானது சோதிக்கும் போது அது இன்னும் நல்லா பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு நிறைய சமயத்தில் இந்த சோதனைகள் அக்கினிக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறது இல்லை, இடம் கொடுக்கறது இல்லை. மரத்தினாலையும் வைக்கோல்னாலையும் கட்டும்போது வெந்து தான் போகும். பரலோகத்துக்கு போயிடுவோம், ஆனால் அங்கே போனால் என்ன இருக்கும்? பாக்ஸை ஓப்பன் பண்ணால் எம்டியாக தான் இருக்கும். நம்முடைய வெகுமதி எவ்வளோ இருக்கு? இங்கே என்ன கிரியை செஞ்சுட்டு போய் பரலோகத்தில் போய் நம்முடைய பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம்? கர்த்தருக்காக நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். பவுலுடைய பிரயாசம், 2 பேருடைய பிரயாசத்தை நான் பேசிட்டு நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். பவுலுடைய பிரயாசம், அப்போஸ்தலனாகிய பவுல் எடுக்கிற பிரயாசங்களை குறித்து அவர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16, 17, 18. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. நான் காஸ்பல் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், நற்செய்தியை அறிவிக்கிறேன், எனக்கு மேன்மை பாராட்ட இடமில்லை. அவர் சொல்றாரு பாருங்க 17ஆம் வசனத்துல, நான் உற்சாகமாய் செய்தால் எனக்கு பலன் உண்டு. எனக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், இதை நான் உற்சாகமா செய்தா எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. இது சுவிசேஷத்துக்கு மட்டும் இல்ல, கர்த்தருடைய செயல்கள் எதுவா இருந்தாலும் சரி. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப சுவிசேஷ வேலையை நான் உற்சாகமாய் செய்தால் எனக்கு பலன் உண்டு. அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும், ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக எனக்கு உற்சாகம் இல்லை, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் என்ன சொல்றாரு? உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். என்னிடத்துல ஆண்டவர் கணக்கு கேட்பார். அப்போ ரெண்டா பிரிக்கிறார். ஒண்ணு, நான் உற்சாகமா செய்றேன், எனக்கு பிரதிபலன் உண்டு. இப்ப நான் எனக்கு உற்சாகம் இல்லாம செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, அந்த பொறுப்பு இருக்கிறதுனால நான் என்ன செய்யணும்? செஞ்சாகணும். என்ன பண்றது? வேற வழி இல்லை. சொல்லிட்டாங்க, லிஸ்ட் போட்டாங்க, நான் போய்தான் ஆகணும்னா போவீங்க. ஆனா எப்படி போவீங்க? ஏதோ கடமைக்காக போறீங்க, உற்சாகம் இல்லாம போறீங்க. அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க 18, ஆதலால் எனக்கு பலன் என்ன? இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன்? எனக்கு உற்சாகமா செஞ்சா எனக்கு என்ன உண்டு? ரிசல்ட் உண்டு, வெகுமதி உண்டு. ஆனா உற்சாகம் இல்லாமல் செய்தா பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு, ஏதோ சொல்லிட்டாங்கன்னு செய்யறோம், ஆனா என்ன உண்டு? எனக்கு என்ன பலன் இருக்கு? ஆண்டவர் என்ன வெகுமதி கொடுப்பார்? அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் எனக்கு அதை பற்றி உண்டா இருக்கிற அதிகாரத்தை நான் செலுத்தாமல், எனக்கு என்ன இருக்கு? அத்தாரிட்டி இருக்கு, அதிகாரம் இருக்கு. நான் யாரு? அப்போஸ்தலன். அப்போஸ்தலனிலும் பிரதானமானவன். அவன் மேன்மை பாராட்டுவதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அவன் சொல்றான், நான் சுவிசேஷத்தை அதிகாரத்தோடு என்ன செய்யவில்லை,
பயன்படுத்தவில்லை. இந்த பகுதி அப்படியே வச்சுட்டு 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் இடித்து போட வல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி. எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எதுக்கு? இடிச்சு போடுறதுக்கு அல்ல, கட்டுவதற்காக. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார், சபையை ஸ்தாபிக்கிறார், உபதேசிக்கிறார். அதான் சொல்றாரு, உபாத்தியர்கள் அநேகர்கள் உண்டு, ஆனா தகப்பன்மார் இல்ல. உபாத்தினா என்னன்னு தெரியுமா? டீச்சர். டீச்சர் என்ன பண்ணுவாங்க? சொல்லி கொடுப்பாங்க, சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீ படிச்சா படி, படிக்காம போனா போ. இல்லைன்னா ஒரு சில மேல அக்கறை இருந்துச்சுன்னா அடிப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா தகப்பன் அடிக்கவும் செய்வான், அரவணைக்கவும் செய்வான். அதனாலதான் அவர் சொல்றார், என்னுடைய அதிகாரம் நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? இடித்து போடுவதற்கு அல்ல, கட்டுவதற்காக நான் பயன்படுத்துகிறேன். இன்னைக்கு சபையில உபாத்தியர்கள் இருக்கிறாங்க, பிரசங்கம் பண்றவங்க இருக்கிறாங்க, பண்ணிட்டு போறாங்க. அவருடைய பிரசங்கம் அருமையா இருக்கு பிரதர், அடுத்த வாட்டி கூப்பிட்டு அவரை கூப்பிடுங்க. ஆனா தகப்பன்மார் இல்ல. பிரம்பை கையாளுகிற தகப்பன்மார் குறைவு. அப்படி பிரம்பை கையாண்டா என்ன பண்ண மாட்டேங்குது? பிடிக்கிறது இல்லை. வேதம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னுடைய அதிகாரத்தை நான் கட்டுவதற்காக பயன்படுத்துகிறேனே தவிர இடித்து போடுவதற்காக அல்ல. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பது நான் எதற்காக என்று சொன்னால், பிரதிபலனை எதிர்பார்ப்பதற்காக விருப்பத்தோடு செய்கிறேன், உற்சாகமாய் செய்கிறேன். உற்சாகம் இல்லாமலும் செய்யலாம், உற்சாகத்தோடும் செய்யலாம். உற்சாகமா செஞ்சா உங்களுக்கு பிரதிபலன், உற்சாகமா செய்யலன்னா கடமையை நிறைவேற்றுவீங்க, ஆனா என்ன இருக்காது? பிரதிபலன் இருக்காது. ஓகே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். எபேசு சபையினுடைய மூப்பர்களை எல்லாம் அழைத்து ஒரு இடத்துல கூட்டி அவர் அங்கே சொல்ற வார்த்தை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 33. ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் என்ன செய்யல? இச்சிக்கவில்லை. நான் ஊழியம் செஞ்சேன்னா உங்க வீட்டு பொருளை வாங்குறதுக்கு அல்ல, உன் பணத்தை வாங்குறதுக்கு அல்ல, ஏதாவது கொடுப்பாங்களான்றதுக்காக அல்ல. கொரிந்து சபைக்கு சொல்றாரு, சம்பளத்துக்காக நான் அதை செய்யலன்றாரு. ஆனா அதுவே பிலிப்பு சபையார் எனக்கு என்ன கொடுத்தாங்க? உதவியா இருந்தாங்க, கிஃப்ட் கொடுத்து அனுப்புனாங்க, அதை நான் வாங்கிட்டேன்னாரு. அப்ப எதிர்பார்ப்போடு அவர் செய்யல, ஊழியத்தை கொடுப்பாங்கன்றதுக்காக ஊழியத்தை செய்யல. அதே சமயத்தில் அதிகாரத்தை தவறாகவும் அவர் என்ன செய்யவில்லை? பயன்படுத்தவில்லை. பாருங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, திரும்பவும் 27ஆம் வசனம் பாருங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு. ஆமா, பெருசா பேசுறான், ரொம்ப யோக்கியவனாட்டம், அவனை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடக்கூடாது. அதற்காக என் சரீரத்தை என்ன பண்றாராம்? ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இல்லையா? என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. நீங்க மேலெல்லாம் படிச்சு பாருங்க, எல்லாரும் ஓடுறாங்க பந்தய சாலையில, ஆனா பந்தயத்தை பெறுகிறவன் ஒருவனே, பரிசு பொருளை பெறுகிறவன் ஒருவனே. ஆனா கிறிஸ்தவ ஓட்டத்தில் அப்படி இல்லை. நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். சும்மா ஆகாயத்தில் என்ன செய்யாதீங்க? சிலம்பம் பண்ணுகிறவர்களாக இருக்காதீங்க. நானும் கிறிஸ்தவன், டேவிட், இம்மானுவேலு, பால்ராஜ்னு வச்சு பேரை வச்சுக்கிட்டு நானும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க? கிறிஸ்தவன்ற நிலைமையில ஆகாயத்தில் சிலம்பம் பண்றவனா இருக்காங்க. என்னால என்ன பிரயோஜனம்? நான் கர்த்தருக்கு என்ன நிலைமையில நான் பயன்படுகிறேன்? என்னுடைய கிரியையும் என்னுடைய பிரயாசமும் எப்படி இருக்கிறது? நான் கர்த்தரிடத்தில் என்ன வெகுமதியை பெற்றுக்கொள்ள போகிறேன்? என்னுடைய கிறிஸ்தவ ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்கிறது என்பதை அறிந்து மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக இருங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எவ்வளவு அருமையா அவர் சொன்னாரு. நான் முடித்து விட்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்க்கிற எல்லாருக்கும், யாவருக்கும் அதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் இருக்குங்க. ஆண்டவரிடத்துல வெகுமதியை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்றோம். இந்த ஆராதனை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு பாட்டு, அவ்வளவுதான், ஒரு பகுதி.
ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இங்க வரோம், ஆராதிக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்காக நான் எடுக்கிற பிரயாசங்கள் என்னென்ன, எனக்கு ஆண்டவருடைய பிரதிபலன், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பிரதிபலன் என்னென்ன, எந்த வகையில் நான் பயன்பட்ட ஆண்டவரிடத்தில் பிரதிபலனை நான் எதிர்பார்ப்பேன், பெற்றுக்கொள்ள முடியும் என்பதெல்லாவற்றையும் நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாசத்தை குறித்து லிஸ்ட் போடுறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். பவுல் சொல்றார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். மற்றவங்களை சொல்லிட்டு சொல்றாரு, அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, அவங்களை காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நிறைய சொல்றாரு. நான் அடிக்கப்பட்டேன், மரண அவஸ்தையில் இருந்தேன், கப்பற்சேதத்தில் இருந்தேன், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன், சொந்த சகோதரர்களால் பாடுபட்டேன் சொல்லிட்டு ஹைலைட்டா ஒரு விஷயத்தை சொல்றாரு. 28வது வசனம், இவை முதலானவைகள் அல்லாமல், நிறைய லிஸ்ட போட்டு வராரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒரு சபையை வச்சே மேய்க்க முடியல இன்னைக்கு. பவுல் சொல்றாரு, எல்லா சபைகளை குறித்தும் கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இப்போ எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பார் அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்க படிச்சு பாருங்க. அவர் வனாந்தரத்தில் இருந்தேன், கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடல்ல இருந்தேன், காடுகளில் இருந்தேன், சொந்த சகோதரர்கள் மோசம் பண்ணாங்க, அந்நியர்கள் மோசம் பண்ணாங்க, கல்லெறிய உண்டேன். சபைகளை குறித்த கவலையும் என்னை நாளுக்கு நாள் என்ன செய்கிறது, நெருக்குகிறது. அப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம கஷ்டம்லாம் எதுக்கு? எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் சொந்தக்காரனுக்கும், என்னை சார்ந்த காரியங்களுக்கும் நான் பிரயாசப்படுறேன், ஓடுறேன், உழைக்கிறேன், பிரயாசப்படுறேன். எதுக்கு? நான் நல்லா இருக்கணும், நான் சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு. ஆனால் கர்த்தருக்காக என்ன பிரயாசப்படுறோம்? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாசங்கள். அவர் கடைசி காலத்தில் அவர்கிட்ட இருந்தது என்ன இருந்துச்சுன்றீங்க? ஒரு தோல் சுருள், போர்வை கிடையாதுங்க, எடுத்துட்டு வர சொல்றாரு. தோல் சுருள், இந்த இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வான்றாரு. கொண்டு வந்து கொடுத்தாரான்ன்றது தெரியாது, ரெக்கார்டா எழுதி வைக்கல, எடுத்துட்டு வான்றாரு. கொண்டு வந்து கொடுத்தாங்களான்றதெல்லாம் தெரியாது. ஆனா எத்தனை சபைகளை ஆரம்பிச்சிருக்கிறாரு, எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒருவனிடத்தில் ஆகிலும் வெள்ளியும் பொன்னையும் நான் இச்சிக்கவில்லை. உன் பணம் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய வஸ்திரம் எனக்கு தேவையில்லை. அவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் எப்படி செத்துருக்கலாங்க? கையில ஒண்ணு இல்லாம தான் செத்தான். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய பிரயாசம் எப்படி இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு மனுஷனுடைய குறித்து நம்ம சிந்திக்கலாம். இவனை பத்தி அதிகமா சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை, 5 நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடலாம். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம். யாருன்னு நினைக்கிறீங்க? யாக்கோபு. அவனுடைய பிரயாசம் தெரியுமா? அவன் யாருக்காக பிரயாசப்பட்டான் தெரியுமா? ராகேலுக்காக பிரயாசப்பட்டான். எத்தனை வருஷம் பிரயாசப்பட்டான்? 14 வருஷம் ராகேலுக்காக பிரயாசப்பட்டான். நான் இப்படி சொல்றேன், ஒரு மனுஷன் இந்த இடத்துல ஒரு தன்னுடைய ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக, இந்த பெண்ணுன்ற இடத்துல பொருள், உலகம் அல்லது எந்த வேலை எது வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்க எடுக்க பிரயாசம் எப்படி, அல்லது கர்த்தருக்காக நீங்க எடுக்கிற பிரயாசம் எப்படி பாருங்க. 29ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 29:20 வசனம் பாருங்களேன். யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றியது. 7 வருஷம்ன்றது கொஞ்ச நாளா போயிடுச்சு, போனதே தெரியல. ஏன்? ராகேல் மேல் இருந்த பிரியம். அப்போ நீங்க ஆண்டவர் மேல எந்த அளவுக்கு பிரியம் வச்சா நீங்க ஆண்டவருக்காக எடுக்கிற பிரயாசம் அது கஷ்டமா தெரியாது. ஆனா ஆண்டவருக்காக நீங்க பிரியம் வைக்கல, ஆண்டவர் மேல நீங்க பிரியம் வைக்கலன்னு சொன்னா நீங்க எடுக்கிற பிரயாசம் அது கஷ்டமா தெரியும். இந்த ஊழியம் செய்யறதும் கர்த்தருக்காக எடுக்கிற பிரயாசமும் உங்களுக்கு ஒரு பழுவாக தெரியும். ஆனா அதுக்கப்புறம் லாபான் ஏமாத்திட்டான். ராகேல கொடுக்கல, யாரை கொடுத்தான்? லேயால கொடுத்தான். என்ன இப்படி பண்ணிட்டு அப்படின்னா, எப்பா மூத்த பிள்ளை இருக்கும்போது இளையவளை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இப்ப என்ன உனக்கு இளையவா தானே வேணும், இன்னும் அவளுக்காக 7 வருஷம் பண்ணு அப்படின்னு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். திரும்ப அவளுக்காகவும் 7 வருஷம் என்ன செய்தான், வேலை செய்தான்.
ஆக மொத்தம் ராகேலுக்காக 14 வருஷம் வேலை செய்தான். அங்கே வார்த்தை சொல்லியிருக்கு, அவள் மேல் இருந்த அந்த பிரியத்தினாலே அது ஒரு பெருசா தோணலை. இன்னைக்கு உலகத்தில் சம்பாதிக்கணும், நல்லா வீடு மேலே வீடு வாங்கணும், கட்டணும், அதை செய்யணும் இதை செய்யணுன்றீங்களே, நல்லது. அதே சமயத்தில் அந்த ஆர்வம் சபைக்கும் கர்த்தருக்கும் இருக்கா? செயல்படுறோமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 6வது அதிகாரம் 27ஆம் வசனம், அழிந்து போற போஜனத்துக்காக அல்ல, இந்த உலக காரியங்களுக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை செய்யுங்கள். நீங்க செய்யக்கூடிய கிரியை, நீங்கள் நடப்பிக்கக்கூடிய கிரியை இந்த உலகத்திற்காக அல்ல, அழிந்து போகிற காரியத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய காரியங்களுக்காக நீங்கள் கிரியை செய்யுங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும்? அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். எதை கொடுப்பாரு? 26ஆம் வசனம் பாருங்க. அப்பத்துக்காக தான் நீ என்ன செய்யற, தேடுற, சோத்துக்காக தான் என்ன தேடி வந்த, ஆனா இந்த சோத்துக்காக நீ என்னை தேடாத, அழிந்து போற போஜனத்துக்காக நீ கிரியை செய்யாத, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற காரியங்களுக்காக நீங்க செய்யுங்க, அதை உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் சொல்லாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எது? உலக பிரகாரமான காரியம். ஸோ நீங்க முதல்ல கர்த்தரை தேடுங்க, மற்ற காரியங்கள்லாம் அதை உங்களுக்கு கொடுப்பார். சோறோ மற்ற துணியோ இல்லை இடமோ எதுவோ அதை அவர் கொடுப்பார். கீழே சொல்றாரு பாருங்க, 29ஆம் வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது. ஆண்டவரை நம்புங்க, அதான் அவருக்கேற்ற கிரியை. நீங்க நம்புனீங்கன்னா மற்றதெல்லாம் அவர் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார், உங்களுடைய உலக தேவைகளை அவர் சந்திப்பார், எல்லாத்தையும் செய்வார். இப்போ முதல்ல கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய கிரியைகளை செய்யுங்கள், மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கர்த்தரை 2வது இடத்துல வச்சிடறோம். எப்பெல்லாம் நீங்க கர்த்தரை 2வது இடத்துல வைக்கிறீங்கன்றத நீங்க லிஸ்ட் போட்டு பாருங்க. வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்துட்டா கர்த்தர் 2வது இடத்துல வந்துடுவார். ஏன் பிரதர் வரல? இல்லை பிரதர், மச்சான் வந்துட்டான், மாமா வந்துட்டார் திடீர்னு. கர்த்தர் எங்க இருக்கிறார்? சின்ன சின்ன விஷயங்கள். கர்த்தருக்கு நீங்க எடுக்கிற பிரயாசம் அது வீணாய் போகாது. கர்த்தர் உங்களுக்கு அதற்கான பிரதிபலனை தருவார். இந்த உலகத்திலையும் கொடுப்பார், மறுமையிலையும் கொடுப்பார். நம்முடைய பிரயாசம் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்காக என்ன செய்கிறோம்? பிரசங்கி சொல்றான் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. நீங்க எடுக்கிற இந்த உலகத்துல நீங்க எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாமே வேஸ்ட், வீண். ஒரு நாள் எல்லாம் அழிந்து போகும், விட்டுட்டு தான் போனோம். ஆனா இதுவே நீங்க கர்த்தருக்கு எடுக்கிற பிரயாசம், இந்த உலகத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார், அது சம்பூர்ணமா இருக்கும், திருப்தியா இருக்கும். நீங்க மறுமையில நித்திய ஜீவனையும் பெறுவீர்கள். ஏசாயா பாருங்க 55:2, திருப்தி செய்யாததற்காக நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். உங்களை எது திருப்திப்படுத்தலையோ அதுக்கு தான் நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்க. ஓடி ஓடி உழைச்சு நீங்க என்னத்தங்க பண்ணிக்கிட்டீங்க? திருப்தியா இருந்துட்டீங்களா? சந்தோஷமா இருந்துட்டோமா? என் பேங்க் பேலன்ஸ்ல 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா இருக்குன்னு திருப்தியா இருக்கா? ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கே ஒரு ஆக்சிடென்டா ஏதோ ஒன்று ஆச்சுன்னா எல்லாம் அங்கதான் போய் நிற்கும். திருப்தி செய்யாததற்காக நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். இப்போ உங்களை திருப்தி செய்யக்கூடியது எது? கர்த்தருக்காக கிரியை செய்கிறது. ஆண்டவருக்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசம் உங்களை திருப்திப்படுத்தும். தேவனும் அதில் சந்தோஷப்படுவார். இந்த உலகத்திலையும் நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள், பிரதிபலனை காண்பீர்கள், நித்தியத்திலையும் நீங்கள் பிரதிபலனை காண முடியும். ஸோ நம்முடைய பிரயாசம் எப்படி இருக்கிறது? யாக்கோபு அவளை அடைய வேண்டும் என்பதற்காக ராகேலுக்காக பட்ட பிரயாசம். இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க வேதாகமத்தில், சரியா? இந்த ஒரு காரியத்தை நான் ஏன் எடுத்தேன்னா, அந்த நாட்கள் அவனுக்கு எப்படியா இருந்துச்சான், கொஞ்ச நாளாய் தோணிச்சு. அதுக்காக தான் யாக்கோபு எடுத்தேன். இன்னைக்கு உலகத்துக்காக எடுக்கிற பிரயாசம், இன்னைக்கு பாருங்க ஓடி ஓடி வளர்க்குறேன். பிரதர் என்ன பிரதர் பண்றது, கம்பெனியில் போட்டு உயிரை வாங்குறாங்க. ஆனால் இதுவே சர்ச்சைக்கு நம்ம ஆண்டவருக்காக செய்கிற ஊழியத்தில் பிரதர் அங்கேயே அவ்வளோ கஷ்டப்பட்டு
முடிஞ்சிட்டு இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. ஆண்டவருக்கு நீங்கள் 6 நாள் எடுத்துக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள், கர்த்தருக்காக கொடுக்குற நாள். கர்த்தருக்காக முழுசும் கொடுக்குறோமா? இல்லை. தான் வந்தோம், பணம் 8:30 வரோம், 11:30 வீட்டுக்கு போயிடுறோம். அதுக்கப்புறம் எல்லாம் யாருடைய நாள்? ஆண்டவருக்காக என்ன பிரயாசப்படுறோம்? யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன்? தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சபை வாழ்க்கையிலையும் சமுதாயத்திலையும் நான் எடுக்கிற பிரயாசமும் என்னுடைய கிரியையும் எப்படி இருக்கிறது? கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை தருவார். சிந்திப்போம். கர்த்தர் தாமே நாம் வரக்கூடிய நாட்களில் நம்மை கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளிலையும் பிரயாசத்திலையும் நாம் வளருவதற்கும் செயல்படுவதற்கும் உதவி செய்வாராக.